வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் பிஜேபி அரசு 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட்டின் மீதான விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. காசநோயை ஏற்படுத்தும் மைக்கோ பாக்டீரியம் கிருமிகளுக்கான மரபணு தொடராக்க பணிகள் முடிவடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் இதை தெரிவித்தார். தேசிய அளவிலான இப்பணிகள் காசநோய் கிருமிகளின் மருந்து எதிர்ப்பு திறன் அதிகரித்து வருவதை மரபணுவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டன. மேக் இன் இண்டியா தொடங்கப்பட்டதிலிருந்து 2023-24 ஆண்டில் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைந்து சாதனை படைத்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ந்து வரும் சக்தியாக திகழும் இந்தியா அதன் ராணுவ வலிமையை மிக சிறப்பாக வடிவமைத்து வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களின் சம்பளம், தினசரி படி மற்றும் ஓய்வூதியத்தில் உயர்வு அறிவித்து மத்திய அரசு நேற்று அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத சம்பளம் 1,00,000 ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2,000 ரூபாய் தினசரி படி 2,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் ரிவர்டன் கடற்கரையில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.8 என்ற அளவில் இது பதிவாகியிருந்தது. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத், பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.